இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. அவருக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆபகுக் 3வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தைகள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நாம் மகிழ்ச்சியா இருப்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாம் யாரிடத்துல கொடுத்திருக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. அத்திமரம் துளிர் விடுவதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், அது ஒருவேளை துளிர் விடாமல் போனால் என்னால் மகிழ முடியாது. மாறாக அது என் மகிழ்ச்சியை எடுத்துவிடும். திராட்சை செடிகளில் பழம் உண்டானால் மாத்திரமே நான் மகிழ்வேன் என்றால், அதில் கனி இல்லாமல் போகும்போது என்னுடைய மகிழ்ச்சியையும் அது எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. இங்கே கர்த்தருடைய தாசன் அருமையாய் சொல்லுகிறார், இது எனக்கு கிடைக்காம போனாலும் என் மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவே கிடையாது. காரணம், என்னுடைய மகிழ்ச்சி அத்திமரத்தின் மேலேயோ திராட்சை செடியின் மேலேயோ இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தரா இருக்க வேண்டும். காரணம், இந்த பூமியிலே முளைக்கிறது, இந்த பூமியிலே உண்டாகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மலைகள் கூட விலகி போகும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொல்ல அவர் மட்டும்தான் உண்டு. யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாய் இருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் யாரை குறித்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? இந்த வெயில்ல எனக்கு நிழலுண்டாக இந்த ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் எனக்காய் முளைப்பிக்க பண்ணினாரே என்று அவர் மேல் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அவன் அவர் மேல் சந்தோஷப்படாமல் அவரால் முளைப்பிக்கப்பட்ட அந்த ஆமணக்கு மேல் சந்தோஷப்பட்டான். இந்த சந்தோஷத்தை கெடுக்க ஒரு பூச்சி போதுமானது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பூச்சி வந்து ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. நேற்று இருந்த சந்தோஷம் இன்னைக்கு யோனாவுக்கு இல்லை. மாறாக என்ன சொல்லுகிறான்? இப்படி வாழ்வதை விட சாவதே மேலென்று. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யார்? ஆமா, இந்த பூமியிலிருந்து உண்டாகிற நன்மைகளா? அல்லவே. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது விலகும் போது அது நம்முடைய சந்தோஷத்தை விலக்கி விடுகிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி ஆமே, நாம் மகிழ்ச்சியா இருப்பதே விரும்புகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? என் கால்களை மான்கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுவார். அதை இப்படி சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் ஒருவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் என்றால் அவன் முன்னோக்கி பார்க்கிறான் என்று அர்த்தம். நஷ்டப்பட்டவைகளை குறித்து அவன் கலங்க மாட்டான். மாறாக கிடைக்க போகிற நன்மைகளை குறித்து நம்பிக்கையா இருப்பான். அவனே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவன். நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமேன். பல நாட்களாய் பேழைக்குள் அடைப்பட்டு நோவாவும் குடும்பமும் காணப்படுகிறார்கள். ஆமேன். ஜலம் பிரவாகித்த போது இந்த பேழையும் அலைவுபட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனா கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்த போது ஆமேன், அரராத் மலையிலே அது போய் தங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு சிகரத்தை வைத்திருக்கிறார்.
ஆமென். அதை நம்பி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அத்தி மரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடியில் பழம் இல்லை. இப்படி ஆமென் இழந்த அல்லது நஷ்டப்பட்ட காரியங்களை குறித்து கலங்கி கலங்கி நம்பிக்கையற்றவர்களாய் இராமல் நடக்க போகிற, கிடைக்க போகிற ஆமென் கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன் என்று. கர்த்தர் ஏமாற்றுகிறவரா? நிச்சயமாய் கிடையாது. இதுவரை அவர் யாரை ஏமாற்றினது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஏமாற்றம் அதற்கு காரணம் நாம தான் தவிர கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், அவரே நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளில் மகிழ்ச்சியாய் இருக்க முடிகிறது, இன்னொரு நாளில் முடிகிறதில்லை. காரணம், எங்கள் மகிழ்ச்சியின் அதிகாரியாய் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களை வைத்தது தான் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.